Let's start the class. Topic is channels of distribution. Channelsனா என்னன்னா route. இது டிஸ்ட்ரிபியூஷன்னா இது மார்க்கெட்டிங்கில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டைரக்ட் ஃப்ளோ மூமெண்ட் இருக்கும். அதுதான் இந்த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். தி ரூட்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட். சேனல்ன்றது ரூட்டு. அப்புறம் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டைரக்ட் சேனலும் இருக்குது, இன்டைரக்ட் சேனல்ஸும் இருக்குது. டைரக்ட் சேனலில் வித்தவுட் மிடில்மேன், யாருமே இடைத்தரகர் யாரும் தேவை இல்லை. ஆனால் இன்டைரக்ட் சேனலில் ஒன் ஆர் மோர் மிடில்மேன் தேவை. அதேமாதிரி ப்ராடக்ட் ரீச் பண்ணுறது ஆல் கன்சூமர், எங்கெல்லாம் கன்சூமர் இருக்காங்களோ த்ரூ அவுட் தி வேர்ல்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணணும்னா ரீச் ஆகணும்னா அதுக்கு சேனல்ஸ் இம்பார்ட்டன்ஸ்ன்றாங்க. சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கூட்ஸ் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ஆல்சோ என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்றாங்க. அதுதான் அதுக்கு பேர் தான் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். டெஃபினேஷன் இருக்குது. கண்டீஃப் இடபிள்யூ அண்ட் ஸ்டில் அப்படின்ற ஆத்தர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்றது என்னென்னா டைரக்ட் த பேத் ட்ரேஸ்ட் இன் தி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். டைரெக்டாகவும் என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை. இன்டைரக்டாகவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். எப்படி என்ன டைட்டில் டு எ ப்ராடக்ட், உரிமையை என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூசர்கிட்டேருந்து வேறு ஒரு பர்சனுக்கு உரிமையை மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ, அதான் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ கூட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்.